கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு வசனத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 பேதுரு 1 5 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். ஆமென். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயமா தேவனை அறிகிற அறிவில நம்ம வீணராக மாட்டோம். கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தம் வீணாய் போகாதபடி நம்ம ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாங்க. கனிகள் கொடுக்கிற நல்ல ஒரு மரங்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் எழுதிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லோரும் கனிகளை கொடுக்கிறோமா? ஆண்டவருக்காக நம்ம எல்லா விஷயத்திலும் பயன்படுறோமா? வெறும் கனி கொடுக்கறதுனா வெறும் ஆவின் கனிகளை மாத்திரம் இங்க சொல்லல. ஆண்டவருக்காக நம்ம பயன்படுகிறோமா? இல்ல ஆண்டவரை அறிகிற அறிவில நம்ம மேன்மேலும் வளர்றோமா? நம்ம மூலமா இன்னும் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரோமா? அப்படின்றத நிறைய கேள்விகள் இங்க இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்கும் காரணம் பாத்தீங்கன்னா முதல்ல விசுவாசம் தான் சொல்லி எழுதி. ஆரம்பமே எங்கன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் தான். விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சை அடக்கம், இச்சை அடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம் இல்ல, இதோட கூட அன்பை கூட்டி வழங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமா கனி கொடுப்போம், தேவனை அறிகிற அறிவில் வளரும். விசுவாசம் முதல்ல எங்க இருந்து வரும்? அந்த கேள்வி ஃபர்ஸ்ட் கேட்டு பார்க்கணும் இல்லையா? ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ விசுவாசம் கேள்வினால் வரும். அப்ப அந்த கேள்வி எங்க இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வரும். தேவனுடைய வசனங்களை படிக்கணும். தேவ வசனங்கள் மேல நம்ம வாஞ்சையா இருக்கணும். அது கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்னைக்கு போய் கல்லுக்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட குறைகளை போய் மரத்துக்கிட்டையும் கல்லுக்கிட்டையும் போய் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன் சொல்லி எழுதிருக்கு. அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். அந்த வசனங்களை படிங்க. நம்முடைய கர்த்தர் பேசுவார். ஜெபம் பண்ணும்போது நம்ம அவர்கிட்ட பேசுறோம். வேதம் படிக்கும்போது அவர் நம்மோடு பேசுவார். நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். வசனத்துக்கு விளக்கம் என்னன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் நம்முடைய போதகரா இருக்கலாம். அப்ப கேட்டு நம்ம நிச்சயமா பதில் சொல்லுவோம். 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் வளரும்படி ஏதோ அடிப்படை சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டு ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துட்டா மட்டும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆனா அன்னைக்கு நம்ம மறிக்கலையே. அதுக்கப்புறம் வளரணும் இல்லையா? அப்ப தேவனை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம இன்னும் ஆண்டவரோட தேவனை அறிகிற அறிவில எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளையாவே இருக்கிறோம். அடிப்படை சத்தியம், ஞானஸ்தானம், கை வைக்குதல், இதை பத்தியே போதிச்சுட்டு இருந்தா அப்ப திடமான ஆகாரத்தை நீங்க எப்படி அறிஞ்சு கொள்வீங்க? அப்ப தேவனை அறிகிற அறிவில நம்ம வளரணும் இல்லையா? அப்போ நீங்கள் வளரும்படி எதுல? தேவனை அறிகிற அறிவிலும் நற்கனிகள் கொடுக்கறதுலயும் நம்ம வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல எப்படி இருக்கணுமா? திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கும். அப்போ அந்த வசனத்தின் மேல நம்ம வாஞ்சையா இருந்தாதான். ஏன் எதுக்காக இதை சொல்லியிருக்காரு? ஏன் இதை பேசினாரு? இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள தேவன்னா எதுக்காக இதை சொல்றாரு?
அதுக்கான காரணம் என்ன? என்னையே நல்லவன் சொல்லுவான் ஏன்னு சொல்றாரு இல்லையா? அவர் நல்லவர் இல்லையா? அப்ப ஏன் அப்படி சொன்னாரு? இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கணும். அப்ப கேட்டோம்னா பதில் இருக்கும். பைபிளுக்கு டிக்ஷனரி எதுன்னு பாத்தீங்கன்னா பைபிள் தான். அப்ப போய் தேடி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், எதுக்காக கர்த்தர் இதை சொன்னாரு அப்படின்றத நம்ம சிந்திச்சு கொண்டே இருக்கணும். பைபிள் படிக்கும் போது மட்டும் கிடையாது, நம்ம வேலை செய்யும் போதும் சரி, வீட்டுல இருக்கும் போதும் சரி, அந்த வசனங்கள் நம்ம இருதயங்கள்ல ஓடிக்கொண்டே இருக்கும். இது இப்படி சொல்லியிருக்கிறாரு, இது என்னவா இருக்கும்? பழைய ஏற்பாட்டுல இதை குறித்து எதனா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாக்குறவங்கள நம்ம இருதயம் ஃபுல்லா வேதத்திலே இருக்கணும். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 - 3 வசனங்கள் வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆமென். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, துன்மார்க்கனோட வழியில தான் நடக்கிறாங்க, பாவிகளோட வழியில தான் நிற்கிறாங்க, பரியாசர் கூட தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால எப்படி கனி கொடுக்கும்? இதெல்லாம் பண்ணக்கூடாது. முதல்ல இதை விட்டு வேலைக்கு என்ன பண்ணமா, வீணான மனுஷங்கிட்ட பேசுறதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படி தியானமா நீங்க இருந்தீங்கன்னா, அவரையே குறித்து நீங்க ஆராய்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, அவனோட காலத்துல அவனோட கனியை தந்து இலை உதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் எப்பவுமே கர்த்தருக்குள் நிலைத்திருப்பான்னு சொல்லி எழுதி. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா கர்த்தர் அவனோட இருக்கிறார். ஆனால் அவன் செய்யற எல்லா காரியமும் வாய்க்கும். ஒருவரும் எதிர்த்து நிற்க கூடாத வாக்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நம்மள அவர் தான் நமக்குள்ள இருந்து பேசுவார். நீ வேத வாக்கியம் தெரியாதனாலதான், அத சத்தியத்தை அறியாதனால்தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த தேவனை அறிகிற அறிவு இல்லாம புத்தீனமா பேசிட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ யாரும் நமக்கு போதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய போதகர் கிறிஸ்துவா இருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே நமக்கு போதகரா இருக்கிறார். அப்ப வேத வசனங்களை ஆராய்ந்து அவரிடத்துல கேட்டீங்கன்னா அவர் நிச்சயமா சொல்லிக் கொடுப்பார். அவர் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ தேவ வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவினால் அருளப்பட்டிருக்குதுன்னா அவர் தான் தேவ மனுஷரை கொண்டு அதை எழுதியிருக்கிறார் இல்லையா? அது எதுக்காக பாருங்க, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதாவது வளரணும் இல்லையா, எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. அப்ப நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா இருக்கணும்னா நம்ம வேத வாக்கியம் படிக்கணும். தேறணும்னா வேத வாக்கியம் படிக்கணும். அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும், அப்போ நம்ம எதுலாம் குறைவா இருக்கிறோமோ அதெல்லாம் நிறைவாகிறதுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கு. அப்ப அந்த வேதத்தை படிக்காம நம்ம நிச்சயமா கனி கொடுக்கவே மாட்டோம். நம்ம கனி கொடுக்கணும், தேவனை அறிகிற அறிவில வளரணும். நிறைய கேள்விகள் எழும் அந்த வசனத்துல. ஒண்ணுக்கு பின் முரண்பாடா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நானும் பிதா ஒன்றாய் இருக்கணும்னு இருக்கும், பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அப்ப எப்படி ஏன் இந்த வசனம் இப்படி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு? அதனாலதானே அநேகர் அந்த கல்ல இடறி போறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வசனம் தானே இன்னைக்கு அவங்களுக்கு இடறதுக்கான கல்லா இருக்கு. குமாரனே அறியாருன்னு கேட்கிறாங்க. அந்த குமாரன் சர்வ வல்லம் உள்ள தேவனாய கர்த்தர்னு சொல்லி எழுதியிருக்கு. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்குன்னு சொல்லி வசனங்கள் எழுதியிருக்கு. அப்ப அவர் அறிந்தவர்கள் அந்த காலங்களை அறிந்து கொள்வார். இன்னமும் புத்தீனமா இருக்கிறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறேன்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்ப அபிரகாம் எங்கன்னு கேட்டா இவங்க எங்க பதில் சொல்லுவாங்க? அபிரகாமோட பந்தியில இருப்பாங்க, நம்முடைய ராஜ்யத்துல இருப்பாங்கன்னு எழுதிருக்கு இல்லையா? முதல்ல ராஜா எங்க? ராஜா இல்லாத ராஜ்யத்தை நீங்க நடத்துறீங்களா? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துலதான் அநியாயமும் அக்கிரமங்களும் நடக்குதா?
எவ்வளவு புத்தியினமான சகோதரர்களா இருக்கிறாங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆமென். ஆமென். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காத்து கொள்ள கடவுது. அப்போ சும்மா படிக்கிறவங்களா மாத்திரம் இருக்கக்கூடாது, அந்த வசனம் நம்ம இருதயங்கள்ல பதியணும். விதை நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா அது 30, 60, 100 பலன் தரும். அந்த நல்ல நிலம் வேற எதுவுமே இல்லை, நம்முடைய இருதயம். அந்த வசனத்துல நம்ம இருதயத்துல அந்த வசனத்தை நம்ம காத்து கொண்டோமானால் நிச்சயம் அந்த விதை வளரும். அப்போ அதுக்கு வளரணும்னா சும்மா விதைச்சா மட்டும் பார்த்தாது, நீர் பாய்ச்சணும் இல்லையா? சரி, வசனத்தை மாத்திரம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் சபை ஐக்கியம் இருக்கணும். சபை ஐக்கியம் இருக்கும் போதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் மேலுக்கு மேல் நாளுக்கு நாள் நம்ம வளருவோம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமென். ஆமென். அவனுடைய தேவன் அருளிய வேதம் எங்க இருக்கான்? அவன் இருதயத்தில் இருக்கிறது. அப்படி இருதயத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகுமா? அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை, அவன் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி எழுது. இப்போ உதாரணத்துக்கு, உன் கண் உனக்கு தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிரும் இல்லையா? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் நடந்தாயிற்று என்று சொல்லி எழுதியிருக்கிற வசனம் நம்ம இருதயத்துல இருந்தா நம் கண் தெளிவா இருக்கும். நீ சங்கீதத்துல போய் பார்த்தீங்கன்னா, கட்டளைகளை கை கொள்கிறவனுடைய கண்கள் தெளிவாய் இருக்கும் சொல்லி எழுது. இப்போ ஆண்டவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்ளணும்னா முதல்ல அந்த வசனத்தை படிக்கணும், அதை உள்வாங்கி அதை இருதயத்துல ஆராய்ந்து என்னவா இருக்கு, பொறுமையோட வளருவோம். கொஞ்சம் கொஞ்சமா வளரும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவுள். அப்போ இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் சொல்லி எழுதிட்டு வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 12 15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலா இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே தான் நம்ம வசனங்களை கேட்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சகோதரனும் பேசும்போது குறைஞ்சது ஒரு 60 வசனங்களாவது மிகை இல்லாம பேசுவாங்க. அப்ப எல்லாமே நம்ம இருதயத்துல விதைதா இல்லையா? ஆனா நிச்சயமா ஒரு 5 வசனம் விதையும் இல்லையா? அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுவார். அப்ப இருதயத்துல இருந்து அந்த வசனத்தை யார் எடுக்கிறான்னு சொல்லி எழுதியிருக்கு? பிசாசானவன் சொல்லி. அப்ப அவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேத வசனத்துக்கும் உலகத்துக்கும் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. நம்ம வேத வசனத்தை கேட்டுட்டு நம்ம உலகத்தின்படிதான் நடப்போம்னா நம்மளால கனி கொடுக்க முடியாது. பிசாசு அதை எடுத்து போட்டுருவான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினால், இந்த வசனம் என்ன எழுதியிருக்கு? வேர் கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போவாங்க. அப்போ உலக காரியங்களோ இல்ல உலகத்தின் மயக்கமோ அவங்களுக்கு துன்பமோ இல்ல இந்த விசுவாச சோதனை எதனா ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் இதை விட்டு விலகி போயிடுவாங்க. முள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு அவங்களால வர முடியாது இல்லையா? அதனால பலன் கொடுக்காது இருக்கிறாங்க. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ வசனத்தை கேட்டு
அதை உண்மையும் நன்மையான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவளா இருக்கிறாங்க. அப்போ இந்த வசனம் இருக்கு, இது சத்தியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வசனங்கள் அனைத்தும் சத்தியம். அப்போ நான் தான் இதை தப்பா புரிஞ்சிருக்கிறேன், அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத தேடி பார்க்கணும். இப்போ உதாரணத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்மளோட வசனம் பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர். அப்போ கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர், இதான் பிரதான கட்டளை பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும். அப்போ பிதா இடத்துல பேசுற மாதிரியும் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபம் பண்ற மாதிரியும் நிறைய வசனங்கள் இருக்கும். அப்போ விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதை பண்டு இடறி போறாங்க இல்ல. நான் எப்படி ஆராய்வேன்னா, தேவன் ஒருவர்னு தான் எழுதியிருக்கு. எல்லா வசனமும் முதல்ல பிரதான கட்டளையும் அதான் சொல்லுது. அப்போ ஏன் இங்க இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கு? அப்போ இதை எதற்காக எழுதியிருக்கு? அப்போ ஆண்டவர் அங்க ஏதோ சொல்ல வராது. அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? அதை தேடணும். வேத வசனங்களை தேடி இந்த மாதிரி எங்கன்னா வேற எங்கன்னா நடந்திருக்கா, இந்த வசனத்தின் மாதிரி வேற இடத்துல எங்கன்னா எழுதியிருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வியப்பா இருக்கும். சர்வ சாதாரணமா அதுல வசனத்துல எழுதி வச்சிருப்பாரு. தேவனுடைய வசனங்களை தேடி வாசிங்கள் சொல்லி அதனாலதான் எழுதியிருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து, இதே ஜோடி வசனம் தான். அந்த இடத்துல இருதயத்தில் காத்து கொண்டுன்னு எழுதியிருக்கு இல்லையா? இங்க என்ன எழுதியிருக்கு? உணர்கிறவனுமாய் இருந்து. அப்போ இருதயத்துல அந்த வசனத்தை உணரணும். உணர்ந்தாதான் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரணும். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதை தேடி தேடி வாசிச்சோம்னா நம்ம நிச்சயமா அதை அறிந்து கொள்ளலாம். இதே மார்க்ல பார்க்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. ஆமென். ஆமென். அப்போ இங்க நல்ல நிலத்துல விழுந்த சில விதை நல்ல நிலத்துல விழுந்து என்ன பண்ணுதான்? ஓங்கி வளருகிற பயிராகி. அப்போ அந்த வசனத்துக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஏன் அப்படி சொன்னாரு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறாரு. பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறான்னு ஏன் சொன்னாரு? இப்போ பிதாவும் அவரும் ஒன்று தானே. அவர் தானே பிதாவாகிய தேவன் தான் மனிதனா இறங்கி வந்தார்ல, அதான சத்தியம். அப்ப ஏன், எதுக்காக அப்படின்றத இந்த கேள்வி வரணும். அப்ப பாத்தீங்கன்னா, இவர் மாம்சத்துல இருக்காரு, அவர் ஆவியில இருக்காரு. இந்த மாம்சத்தை விட ஆவி பெருசு. அதனால்தான் நான் போவேன் என்றும் திரும்பி வருவேன் என்றும் நான் சொன்னதை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களே. பிதா என்னிலும் பெரியவரா இருக்கிறார், நான் பரலோகத்துல தேவனா இருக்க போறேன், இங்க மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க இதே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிச்சீங்கன்னா, பரலோகத்தில் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா, அதுல ஒரே சிங்காசனம் இருந்துச்சு, அதுல ஒருத்தர் தான் வீட்டு இருந்தார். அவர் யாருன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிட்டார். அப்போ அதை தேடி வாசிக்கும் போதுதான், இந்த மாம்சம் ஆவியை தான் அவர் வேறன்னு சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா வசனங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க தேடி தேடி வாசிக்க தான் நம்ம வளருவோம். அதை இன்னொருத்தவங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறத விட, ஏன் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷனுக்குரியவர்களை அறிவான், அது போல தேவனுடைய ஆவியன்றி தேவனுக்குரிய ரகசியங்களை ஒருவனும் அறிய மாட்டான்னு எழுதி இருக்குதே. ஆரம்பத்துல நம்ம குழந்தையா இருக்கும்போது சில சகோதரர்கள் நம்மளை வளர்த்து விடுறாங்க. கொஞ்சம் நடக்க நம்ம ஆரம்பிச்ச பிறகு நம்மளே தான் என்ன பண்ணணும்? அந்த உணவை எடுத்து உண்ணணும். நம்ம கைகளால அந்த உணவை எடுத்து சாப்பிடணும். அப்பதான் திடமான ஆகாரத்தை நம்மளால சாப்பிடணும். பிரயாசப்படணும் அதுக்காக. அப்பதான் நம்ம வளருவோம். வளருதுன்னா என்ன? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அப்போ அவர் ஏன் இதனால பேசினாரு? எதுக்காக பேசினாரு?
தேவனே நமக்காக நேரடியா மனிதனாய் வந்து பேசினார். முகமுகமாய் தேவனை தரிசித்தான் சொல்லி மோசே எழுதியிருக்கு இல்லையா? முகமுகமா தேவனை பார்க்க முடியுமா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது கிடையாது. அப்ப அவர் முதுகு பக்கம் வந்தன்னு சில பேர் சொல்லுவாங்க. தேவன் ஆவியா இருக்கிறாரு, அவருக்கு எது உருவம்? அப்போ அதை தேடி நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி மூலமாவும் சொப்பனம் மூலமா பேசுற கர்த்தர் ஒரு பட்சிக்கிற அக்கினி மூலமா நேருக்கு நேரா மோசே கூட பேசுறாரு. அவன் டைரக்டா பேசுறான் ஜீசஸ் கிட்ட. நடுவில் அவங்களுக்கு மீடியேட்டரே இல்லை, அதனாலதான் முகமுகமாய் பேசினான். அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ வசனங்களை தேடி 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 வாசிக்கும் போதுதான் நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லைன்னா அப்போ மோசே பார்க்கல, அப்ப பார்த்தேன்னு சொல்லி எழுதியிருக்கு, அப்பனா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடி பார்க்கணும். நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தேவனை அறிகிற அறிவில வளருவோம். ஒரு கதவு திறந்தோடனே இன்னொரு கதவு தெரியும். அதுக்கு முதலாவது இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம்ன்றது தான் நம்மளுக்கு முதல்ல. அதுக்கு வேதங்களை படிக்கணும். சரி, நான் விசுவாசிச்சுட்டேன், அதோட போதுமா? விசுவாசத்தோட கிரியையும் செய்யணும். வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிக்கலாம். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஆமேன். ஆமீன். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால், அதான் அடிப்படை சத்தியம். அதை தாண்டி வேற எதுவுமே வளரணும் இல்ல கத்துக்கணும்னு தெரியாது. நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம்லாம் வந்திருப்பாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா அடிப்படை சத்தியத்தை தாண்டி அவங்களால வளர முடியாம இருக்கு. ஏன்னா இன்னும் குழந்தையா இருக்காங்க. அதனால காலத்தை பார்த்தா நீங்க போதகர்களா இருக்கணும். என்ன பண்றதா இருக்கு, நீங்க இன்னமும் குழந்தைகளா இருக்கிறீங்க இல்லையா? பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடைய பூரண வயதுள்ளவருக்கே தகும். அப்போ பலமான ஆகாரம் என்ன பண்ணுமா? நன்மை என்ன தீமை என்னன்றது பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அப்போ முயற்சி செய்யணும் இல்லையா? அப்போ முயற்சி செஞ்சாதான் நம்ம ஞானேந்திரியங்களுடைய பூரண வயதுள்ளவர்களா நம்மளால ஆக முடியும். அப்போ பலமான ஆகாரத்தை என்னதென்ற நம்ம கத்துக்கணும்னு பிரயாசம் பண்ணோம். அந்த வசனத்தை கிரியையினால, அந்த வசனம் இருக்கு, அந்த வசனத்தை இப்படி செய்யணும்னு சொல்லி எழுதுறோம். அந்த வசனத்தை நம்ம கடைபிடிக்கிற பிள்ளையாக கிரியையில நம்ம காட்டணும். அதை செய்யறதுக்கான முயற்சி எடுக்கணும். இப்ப யாராவது நம்மளை கோவப்படுத்துறாங்க, நான் உடனே கோவப்படுவேன். அப்போ என்ன பண்றேன், கொஞ்ச நாள் ஆகுது, நம்ம அடிக்கடி கோவப்படுறோமே நினைக்கிறேன். அப்ப இந்த வசனம் சொல்லுது பொறுமையா இருங்க, சாந்தமா இருங்கன்னு சொல்லுது. சரி, நான் இதை படிக்கும்போது நம்ம கோவப்படுறோன்றத முதல்ல உணரணும். ஆமா, நான் தப்பு செய்யறேன், இந்த வசனத்துப்படி நான் இல்லை. அப்புறம் ரெண்டாவது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எசப்பா இந்த இதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு. அந்த வசனம் நம்ம இருதயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நாளுக்கு நாள் முற்றிலும் அந்த கோபமே என்னன்றதே நமக்கு தெரியாது. அப்போ அதனாலதான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். முயற்சி செய்யணும் இல்லையா? நம்முடைய பிதாவாகிய அபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியையோட கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறோம். உனக்கு 100 வயசுல ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசிச்சான் இல்லையா? அதே குழந்தைய பலியா கொடுன்னு சொல்லும் போது உன் சந்நிதியிலிருந்து கிறிஸ்து தோன்றுவார் என்பது அவருக்கு தீர்க்க தரிசனம் இல்லையா? அவருக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டது. அப்படி சொன்ன கர்த்தர், எனக்கு 100 வயசுல குழந்தைய கொடுத்த கர்த்தர் என் பிள்ளையை மரித்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறார் என்ற நிச்சயத்து கிரியையினாலே அவனோட விசுவாசம் பூரணப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் வாசிக்கிறோம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் விட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டால், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. ஆமீன். ஆமீன். அதே போல ராகாபும் விசுவாசத்தோட கிரியினால அவங்களோட விசுவாசம் பூர்ணப்பட்டது பாக்குறோம். அப்படி கிரியினால் ஆக்கப்பட்டதுனால என்ன ஆக்குனாங்களாம்? நீதிமான் ஆக்கப்பட்டார். ஆனா ராகாப் வேசின்னு சொல்லி எழுதி.
ஆனா கிரியினாலே, விசுவாசத்தினாலே கிரியோட அவங்க பூரணமா செய்யும் போது என்ன பண்றாங்கன்னா நீதிமானாக்கப்பட்டாள்னு சொல்லி எழுதி. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்கும்? செத்ததா இருக்கு. அதனால்தான் நீங்கள் உங்களையே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறலாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறலாயும் இருக்கணும். வசனத்தை கேட்டுட்டு போறதுக்காக வசனம் சொல்ல, அதன்படி நீங்க நடக்கணும், நடக்க முயற்சி செய்யணும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமேன். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. யாரை பார்த்து சொல்றாரு? கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு இல்லையா? எங்கள் நிருபங்கள் நீங்க தான். அந்த வேத வசனத்துல நாங்க என்ன எழுதணுமோ அதே போல நீங்க நடக்கிறீங்க. எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டு சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படுறோமா? நம்மள வாசிக்கிறாங்கன்னா நம்மளை பிடிச்சி வாசிக்கிறாங்கன்னு அர்த்தமா? நம்ம நடந்துக்கிறத அவங்க அறிந்து கொள்றாங்க. வேத வசனத்துல எப்படி இருக்கோ அப்படியே நீங்க நடக்கிறீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுது. அந்த நிருபங்கள் நீங்கள் தானே. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபங்களா இருக்கிறீங்க என்று வெளியரங்கமா இருக்கு. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகினால் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகினாலே எழுதப்பட்டிருக்கு. அப்போ கல்லை வச்சு மையினால எழுதின நியாயப்பிரமாணம் மாதிரி கிடையாது. இது இருதயங்கள்ல தசைகள்ல நம்ம இருதயத்தின் தோலை கிழித்து எழுதப்பட்ட ஆவிக்குரிய வசனமாயிரு. அதனால நம்ம அதன் மாதிரி நடக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அந்த வசனத்தின்படி இவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நம்மள நாமே சிந்தித்து பார்க்கணும். வெறும் வசனத்தை சொல்லி ஒருத்தவங்களை ரட்சிக்க முடியும்னா நிச்சயமா முடியாது. வசனத்தினாலும் சாட்சினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள் சொல்லிடுது. அந்த வசனத்தின்படி நடக்கணும். போதிக்கிறோம்னா அதே மாதிரி இருக்கிறோமா அப்படின்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும். நற்கிரியை செய்ய பழகட்டும். நம்ம நற்கிரியை செஞ்சோம்னா நிச்சயமா நற்கனிகளை தருவோம். நற்கனிகள் செய்யும் போது, நற்கிரிகளை நம்ம செஞ்சுட்டு வரும்போதே நம்மள அறியாமலே நற்கனிகளை நம்ம கொடுப்போம். வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஆமீன். ஆமீன். இப்ப தீத்துக்கு சொல்றாரு இல்லையா, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டும். அப்போ நற்கிரியை செஞ்சீங்கன்னா என்ன சொல்றாரு? கனிகளை நிச்சயமா கொடுக்க முடியும், குறைகள் நீங்கும் சொல்லி எழுதி. இந்த வார்த்தை உண்மையா அப்படின்றத கேட்டு பார்க்கணும் இல்லையா? தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். ஆமேன். ஆமீன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. அப்போ எனக்கு விசுவாசம் இருக்குன்னா, அப்போ விசுவாசமா இருக்கிற நீ நற்கிரியை செய்ய தைரியம் இருக்கணும். அது ஏன் தைரியம்ன்றதை நம்ம பார்க்கலாம். நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமானவை. என்ன நன்மை? நிச்சயமா நம்ம கனி கொடுக்கும். இதனாலதான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கும் நமக்குமே பிரயோஜனமா இருக்கும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களாய் இருக்கவும். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் கட்டளையிடு. அப்போ நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படினா, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணுமா?
வருங்காலத்துக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கும் அவர்களுக்கு கட்டளையிடு. அப்போ என்ன பொக்கிஷத்தை கட்டளையிடணும், எங்க வைக்கணும்? லூக்கால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் இல்லையா, பழமையாய் போகாத பணப்பையையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வைங்கள், அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ நம்மளுடைய பொக்கிஷம் பரலோகத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கி சிந்தித்து கொண்டு இருக்கும். அதனாலதான் உங்கள் சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி எழுதிருக்கு. நம்ம பூமிக்குரியவர்களை சிந்திச்சோன்னா உலகத்துக்குரியவர்களை கேட்பாங்க, அவரோட சிந்தனையும் உலகத்துக்குரியதா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34-36 வசனம் வச்சு வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வச்சாங்களா. எப்படியா? உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தாங்க. எவ்வளவு தைரியம் பார்த்தீங்க இல்லையா? அதான் விசுவாசத்தோட தைரியம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாது. ஆனா தைரியத்துடன் ஞானமும் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? நம்ம கொடுக்குறவங்களாதான் இருக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நாளைக்கு இன்னொரு ஏழைகளுக்கு கொடுக்க முடியாது, நம்ம சொந்த குடும்பத்தை நடத்த முடியாது. அப்போ உண்ணவும் உடுக்கவும் அவங்களுக்கு அடிப்படை தேவை என்னவோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஆடம்பரத்துக்கோ இல்ல கடன் கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, சபைகள் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவரோட காரியத்துக்காகவும் ஒரு ஏழை எளியவங்களுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் உண்ணவும் உடுக்கவும் இல்லாதவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், எப்பொழுதும் கொடுக்க நம்ம கைகள் உயர்த்தியே இருக்கணும். அப்படி இருந்தன்னா மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வருவார், அதற்கான பலனை அவரோட கூட வருகிறது. சரி, நான் ஏழையா இருக்கிறேன் அதனால நான் கொடுக்காம இருந்துடலாமா? நமக்கு கீழேவும் எவ்வளோ கொடிய ஒரு தரித்திரத்திலாம் இருக்கிறாங்க இல்லையா? நமக்காவது ஒரு வீடு இருக்குது, அது வாடகை வீடா இருந்தாலும் போய் படுக்கிறோம். நிறைய பேருக்கு வீடே இல்லாம இருக்கிறாங்களே. நமக்கு 3 வேளை சாப்பாடு இருக்கு, சில பேருக்கு 1 வேளை சாப்பாடு இல்லை. உபவாசம்னா என்னது? நம்ம சாப்பிடாம இருக்குதா உபவாசம்? நான் சாப்பிடாம இருக்கும்போது, நான் உபவாசம் இருக்கும்போது அது பசி என்னதுன்று நான் கத்துக்கொள்றேன். அந்த பசியோட வலி என்னன்னு நான் தெரிஞ்சுக்கொள்றேன். அப்போ நான் என்ன போல சாப்பாடு இல்லாம உபவாசம் இருக்கிற எவ்வளோ ரோட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரருக்கும் நம்ம போய் உணவு அளிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் உபவாசம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் எப்படி இருந்தாங்களா? அந்த விசுவாசம் பொண்ணு எப்படி விளங்குது பாருங்க. உபத்திரவத்திலே மிகுந்த உபத்திரத்திலேன்னு எழுதியிருக்கு இல்லையா? அவங்க சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரா இருந்தும் கொடிய தரித்திரம் உள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினால நம்முடைய கர்த்தர் வருவார், அப்போ அதை 100 நம்ம பெற்றுக்கொள்வோன்ற அந்த விசுவாசத்தோட தைரியத்தையும் மிகுந்த உதாரணத்துமாய் கொடுத்தாரு. கொஞ்சத்துல எவ்வளவு உண்மை உள்ளவங்களா இருந்திருக்காங்க இல்லையா? சும்மா வாங்குறவங்க நம்ம வாங்குறவங்களா இருக்கக்கூடாது. கர்த்தரோட பிள்ளைகள் எப்பவுமே கொடுக்குறவங்களா தான் இருக்கணும்.
நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நான் ஏழை, நான் விதவை, அதனால கொடுக்க முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த ஏழை விதவை தான் அதிகமா கொடுத்தாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்ப நம்ம எல்லோரும் கொடுக்க கடமையா இருக்கிறோம். நமக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். ஆமென். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்னு சொல்லி வேதவசனம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ நன்மைகளை நம்ம விதைத்தோமானா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய நன்மைகளை அறுப்போம். சரி, விதை செத்தால ஒழிய மிகுந்த பலனை கொடுக்கும். அப்போ நம்ம இன்னும் சரியா சாகலன்னு வைங்களேன், அந்த உலகத்துக்கு மறிக்கலன்னு வைங்களேன், நம்ம பலன் தர மாட்டோம். வாசிக்கலாம் யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24, 25 ரெண்டுமே படிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். ஆமென். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகி மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் நித்திய ஜீவ காலமாய் தன்னை காத்துக் கொள்வான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம கிறிஸ்துக்குள் என்ன பண்ணோம்? மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். இப்ப எழுந்திருக்கும் போது புதிய மனிதனாய் பிறந்திருக்கிறேன். நான் செத்துட்டேன் இல்லையா? அப்போ நான் புதுசா தான் எழுந்திருக்கிறேன். பழைய மனுஷன் என்னுடைய கூட செத்துட்டான். ஆண்டவர் கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய கூட அடக்கம் பண்ணிட்டோம். ஆனா நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகும், தேவனை அறிந்த பிறகும், அந்த சத்தியத்தை உணர்ந்த பிறகும், பிரகாசிக்கிற ஒளி என் இருதயத்துல பிரகாசித்த பிறகும், நான் இன்னமும் உலகத்தினுடைய கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் இதை என்னை நெருக்குதுன்னா, நான் கற்பாறையில விதைக்கப்பட்டவனும் வலியருகே விதைக்கப்பட்டவனும் முள்ளுள்ள விதைக்கப்பட்டவனுமா இருக்கிறேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த உலகத்துக்கு மறிக்கணும். இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் நம்ம மறிக்கணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்றத நல்லா கவனிச்சு பாருங்க. அவரால் உலகம் எனக்கு சிறையில் அறைந்து இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிறையில் அறைந்து இருக்கிறேன். அப்ப சிறையில் அறையப்பட்டிருக்கிறேன் எதுக்காக? அந்த உலகத்துக்கு. கிறிஸ்தனுடையர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் என்ன பண்ணிருக்காங்களா? சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் நமக்கு அப்படித்தானே சொல்லுது. கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். நம்ம இன்னமும் ஆசை இச்சை இந்த மாம்சத்தின் மேல நம்ம கவனம் செலுத்திட்டு கொண்டு இருக்கிறோம்னா நம்ம சரியா மறிக்கலன்னு அர்த்தம். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல. அப்ப யாரால் உண்டானது? அது உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தின் அதிபதியாக பிசாசினால் உண்டானவைகள் சொல்லி எழுதியிருக்கு. யாக்கோபு சொல்றாரு, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப உலக சிநேகத்துல நம்ம இருக்கிறோம்னா தேவனை பகைத்து கொண்டு இருக்கிறோம். அவரை பகைத்தா நம்ம என்ன ஆகும்? அழிந்து போவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. உலகத்துக்கு சிநேகிதனா இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனா இருக்கிறான். அதனாலதான் அவங்களால கனி கொடுக்க முடியல. உலகத்தின் ஐஸ்வர்யம் மயக்கம் அவங்கள போட்டு நெருக்குதா இருக்குது இல்லையா? எப்படி தேவ வசனம் அந்த விதை நம்ம இருதயத்துல விதைச்சோனையும் அது வேரூன்றி பிடித்து நல்ல கனிகளை கொடுக்கிறது இல்லையா? அதே போல பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதாம். பணாசை எப்படி இருக்கான்? எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். அனன்யாவை பாக்குறோம், அவங்க மனைவியை பாக்குறோம், யூதாசை பாக்குறோம், பிழையம் பாக்குறோம். இவங்க எல்லாமே பணாசையில தான் விழுந்து போனாங்கன்றத பார்க்கும்.
2 எஜமானுக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால கூடாதுன்னு சொல்லி எழுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணோமா? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஏன்னா இந்த உலகத்துல இருந்து தான் கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்மளை பிரித்து எடுத்தார். நான் திரும்ப இந்த உலகத்துக்கு அடிமையா போவானா, நம்ம கிறிஸ்துல கனி கொடுக்காம இலை உதிர்ந்த கனியா இருக்கும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதுனாலே மறுரூபமாகும். அப்போ தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? வேத வசனங்களை ஆராயும் போது நமக்கு தெரியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த உலகத்து ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை கொள்றதை காட்டிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. அவன் தண்ணீரண்டலிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல் இருப்பான். எப்படி இருப்பானா? தப்பாம கனி கொடுப்பான், நிச்சயமா கனி கொடுப்பான்னு சொல்லி இருக்கு. அப்போ கர்த்தர் மேலதான் நம்மளோட நம்பிக்கையை வைத்திருக்கணுமே தவிர உலகத்தின் மேல கிடையாது. இந்த ஐஸ்வர்யம் நம்மளை காப்பாத்தாது. இயேசு கிறிஸ்துவோட அன்பும் கிருபையும் இரக்கமும் நம்ம அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் தான் நம்மளை ரட்சிக்கும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்க. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் சொல்லி எழுதியிருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். ஆமென். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதே ஒரு வசனம் இருக்கும், முள்ளவன் எவனோ அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் இல்லையா? அப்போ நம்ம அதிகமான வசனங்களை நம்ம இருதயத்துல காத்து அது கிரியையினால முயற்சி செஞ்சு அதன்படி நடக்க நம்ம பிரயாசப்பட்டோம்னா, ஒரு கனின்றது 2 கனியாகவும், 2 கனின்றது 4 கனியாகவும், 4ன்றது அப்படியே முற்றிலுமா இயேசு கிறிஸ்து வரும்போது அவளை போல பூரணரா நம்ம ஆகும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் இல்லையா? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியை போல் அவன் உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து என்ன பண்ணுவாங்களாம்? அக்கினிலே போடுவார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்போ நம்ம அவருக்குள்ள நிலைத்திருந்தோம்னாதான் நம்மளால கனி கொடுக்க முடியும். அப்போ நிலைத்திருக்கிறதுனா என்ன அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும். வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீங்க. நான் எப்படி பிதாவோட கற்பனைகளை கை கொண்டு அவரோட அன்புல நிலைத்திருந்தனோ அதே போல நீங்களும் நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை கடைபிடித்து இருந்தீங்கன்னா, கை கொள்வீர்களானால் நீங்க என்னோட அன்பில நிலைத்திருக்கிறீங்க. அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை
அவர் நமக்கு தந்தருளின ஆவினாலே அறிந்திருக்கிறோம். அப்போ அவரோட கட்டளைகள் எல்லாம் கை கொள்றீங்களா? அவருக்கு பயந்து நடக்கிறீங்களா? அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரா என்று சோதித்து அறிந்து பாருங்க. எப்படி இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறான்னு சோதித்து அறிய முடியும்? நான் தேவனுடைய கற்பனைகளின்படி நடக்கிறேனா? ஆண்டவருக்கு பிரியமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து அதன்படி நடக்கிறேனா அப்படின்றத நம்ம சோதித்து அறிஞ்சு பாருங்கன்னு சொல்லி எழுதி. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்க. மரமானது அதன் கனினாலே அறியப்படும் சொல்லி எழுதிருக்கு இல்லையா? நான் தேவனோட பிள்ளையா இருக்கிறேனா இல்ல பிசாசோட பிள்ளையா இருக்கிறேனா அப்படி நம்மளே ஆராய்ச்சி பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். ஆமென். ஆமென். முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் இல்லையா? வேரானது பரிசுத்தமா இருந்தா கிளையும் என்ன பண்ணும்? பரிசுத்தமா இருக்கும். அதோட கனிகளும் இலைகளும் பரிசுத்தமா இருக்கும். அப்போ அவர்களுடைய கனிகளாலே அவங்களை அறியலாம். மரம் நல்லதுன்னா கனியும் நல்லது தானே. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ல இருந்து 19 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆமென். ஆமென். அப்போ அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் இல்லையா? முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? முள்ளு என்ன பண்ணும்? முள்ளதான் விதைக்கும். திராட்சை விதையை விதைச்சிங்கன்னா திராட்சை பழம் தான் வளரும். அப்போ மரம் நல்லதுன்னா அதோட கனிகளும் நல்லது இல்லையா? நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. அப்போ மரம் நல்லதுன்னா அதோட கனிகளும் நல்லதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல கனி கூடாத மரம் என்ன கனிகள்லாம் என்ன படம்? மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் சொல்லி எழுது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ல இருந்து 35 வசனங்கள் வாசிக்கலாம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அது கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் சொல்கிறது. மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லிடுது. விரியன் பாம்பு யாரு? சர்போன்றது பிசாசு. அதோட குட்டிகள் யாரு? பிசாசோட பிள்ளைகள்னு அர்த்தம். எப்படி தேவனோட பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அது மாதிரி பிசாசோட பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா? அதனாலதான் அவங்களோட கனிகளாலே அவங்கள நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? இன்னைக்கு பரியாசம், கேலி, கிண்டல் இதெல்லாம் எங்க இருந்து வருது? ஆண்டவர் பரியாசம் பண்ண சொல்லி யாரையா சொல்லியிருக்கிறாரா? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்? பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறான் இல்லையா? மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதகளும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவையாகிய இவைகள் எல்லாம் எங்கிருந்து வருமா? உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படும். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்தா நம்மளை தீட்டுப்படுத்தும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாதே. அப்போ
மரம் நல்லதுன்னா அதோட கனிகளாலே அறிஞ்சு கொள்ளலாம் இல்லையா? இப்போ இதே கர்த்தரோட பிள்ளைகளா இருந்தா அவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? இருதயத்துல என்ன இருக்கணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சை எடுக்கும். இந்த போல ஆவின் கனிகளை நிறைந்திருப்பாங்களே. இப்போ மரம் நல்லதுன்னா கனிகளும் நல்லது இல்லையா? மரம் கெட்டதுன்னா கனிகளும் கெட்டதா இருக்கு. அப்ப நம்ம யாருடைய மரத்துல இருந்து விளையிற கனியா இருக்கிறோன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திரலானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க. சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமா இராமல் லௌகீக சம்பந்தமானதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. லௌகீக சம்பந்தமானதுன்னா உலகத்துக்குரியது, ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கு. எங்க வைராக்கியம் விரோதம் எங்க உண்டோ அங்க சகல கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டாயிருக்கும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்குன்னா, முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கும். அதனாலதான் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக சொல்லி எழுது. வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். ஆமென். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். அப்போ மரம் நல்லதுன்னா கனிகளும் நல்லதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலாய் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்போ நம்ம கர்த்தர் நீதி உள்ளவர்னா அவர் பிள்ளைகளும் நீதி செய்யணும். கர்த்தர் நல்லவர்னா அவரோட பிள்ளைகளும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க இல்லையா? அப்போ பிசாசோட பிள்ளைகள் யாரு, கர்த்தரோட பிள்ளைகள் யாருன்றது அவங்க நடந்துக்கிற கிரியினாலே நம்ம அறிந்து கொள்ளலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கீங்க இல்லையா? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். எதுக்கு விளக்கு தண்டு மேல வைக்கிறாங்க? அந்த வெளிச்சம் 4 பேர் மேல பிரகாசிக்கணும் இல்லையா? அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு என்ன பண்ணுமா? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லியது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46-48 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆமென். ஆமென். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்னன்னு சொல்லிக்கிறது. நம்ம இடத்துல அன்பா பேசுறவங்க கிட்டையும் நம்ம கிட்ட பரிந்து பேசுறவங்கிட்டையும் நம்ம பதிலுக்கு நம்ம அன்பா காட்டணும்னா அவங்களை நேசிச்சோன்னா அதனால என்ன பலன்? ஆயக்காரர்களும் பாவிகளும் அப்படித்தானே செய்யறாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோமா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நம்மளும் என்ன பண்ணோமா
பூரண சர்க்குணராய் இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவானா இருப்பீங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்துறாங்க. ஜீசஸையும் அப்படிதான் என்ன பண்ணாங்க, அவங்க சிலுவையில் அரைஞ்சு துன்பப்படுத்தி பொய் சொன்னாங்க இல்லையா. இந்த ஆலயத்தை இடித்து போட்டு 3 நாள் கட்டுவேன்னு சொன்னதை அவங்க எப்படி சொன்னாங்க, வேற விதமா மாற்றி பொய் சாட்சியத்தை போய் நிறுத்தினாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரு, பிதாவே அவர்களை மன்னி. அவங்கள சிலுவையில் அறையும் சொல்லி கத்தனவங்க எல்லாம் யார் தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், கண்களை திறந்தார், குருடனோட கண்களை திறந்தார், செவிகளை திறந்தார், ஊமையை பேச வச்சார், முடவனை நடக்க வச்சாரு, சூம்பின கைன்னு சரியாக்குனாரு, மரித்தவனை உயிரோட எழுப்பினார். அப்படிப்பட்ட ஜனங்க தான் இவ அனைத்தையும் பெற்றுக்கொண்டு பரபாசை விடுதலை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவையோ சிலுவையில் அறைங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்ணார், சிலுவையின் மரணத்துல பிதாவே அவர்களை மன்னி. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆமென். ஆமென். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக என்ன செய்யணும்னு சொல்லி எழுதிருக்கு பாருங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. அப்ப நம்ம முயற்சி செய்யணும். ஒரே நாள் நம்ம ஆசீர்வச்சிரோமா? நம்ம திட்டணும்னே பதிலுக்கு அவங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? பழகணும், வசனங்களை படிக்கணும், அந்த வசனங்களை காத்துக்கணும், அந்த வசனப்படி நடக்கணும்னு முயற்சி செய்யணும், பிரயாசப்படணும். அந்த கிரியையினால் அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். உபத்திரங்கள் நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரங்களை சந்தோஷமா எண்ணணும். ஏன்னா அந்த உபத்திரம் தான் நமக்கு என்னது, ட்ரைனிங் கொடுக்குது. பொறுமையா எப்படி இருக்க நம்ம ஆக்குறதுக்காக ட்ரைனிங். அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் சொல்லி எழுது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஆமென். ஆமென். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் சொல்லி எழுது. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்க கடவுள். அப்போ தீமையை வெறுத்தாதான் நம்மளால நன்மையை செய்ய முடியும்னு சொல்லி எழுது. ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இப்போ ஆவின் கனி எனக்குள்ள இருக்குதுன்னா சகல நற்குணத்தையும் நான் காண்பிக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா நடந்து கொள்ளணும். அதனால ஆவின் கனி நமக்குள்ள இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அப்ப இயேசு கிறிஸ்துவால தான் நீதியின் கனி வளருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். ஆமென். அதனால்தான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யப்பட முடியாது. நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி, அப்போ கிறிஸ்துவோட நாளுக்கு என்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாகவும் இருக்க நம்ம என்ன பண்றாங்களா, நமக்காக வேண்டுதல் செய்யறாங்கன்னு சொல்லுது. இப்போ நாமும் ஒருவருக்கு ஒருவர் வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளா இருக்கு. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். சகலவித நற்கிரைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகுவதற்கு
மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். ஆமென். சகலவித நற்கிரிகைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் உண்டாக்குவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்யும். அப்ப நான் சகல நற்கிரியின் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடையணும்னு அவங்க யாருக்கிட்ட நம்மளுக்காக ஜெபம் பண்றாங்க? தேவனிடத்துல வேண்டுதல் செய்யறாங்கன்னு பார்க்கணும். நம்ம கூட என்ன பண்ணணும்? நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்மளோட இந்த குறைகள் இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம அதை கேட்கணும். எபிரேயர் 13:15 வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆமென். ஆமென். இங்க என்ன சொல்லியிருக்கு? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு சொல்லியிருக்கு. அவர் ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம் பாத்தீங்களா? உடனே புத்தகத்தை வச்சு ஸ்தோத்திர பலி புக்கை வாங்கி படிக்கிறது இல்லை. ஆண்டவர் நமக்கு செஞ்ச நன்மைகளும் அந்த வேதத்துல இருக்கிற வசனங்களையும் நம்ம இருதயத்துல காத்துக்கொண்ட அந்த வசனங்களும் சொல்லி தேவனை துதிக்கிறது, போற்றுகிறது, அவரை பாடுகிறது தான். இருதயத்துல பாடுறோம் இல்லையா? அவரை துதிக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரிக்கிறோம் இல்லையா? அது கனின்னு சொல்லி எழுதியிருக்கு. உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திரம். அப்போ அந்த கனியின் மூலமாகவும் நம்ம தேவனை மகிமைப்படுத்தும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள். ஏன்னா பொல்லாத கிரியையினால நம்மளால கனி கொடுக்க முடியாது. மோசம் போகாதிருங்க. ஆகாத சம்போஷனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். கெட்ட சகவாசத்தை வச்சுக்கிட்டு பரியாசக்காரரை கூட வச்சுட்டு நான் கனி கொடுப்பேன்னா நம்மளால கனி கொடுக்க முடியாது. ஒன்று கர்த்தர் தெய்வனா கர்த்தரோட நிக்கணும், இல்ல பாகால் தெய்வனா பாகாலோட நிக்கணும். இல்ல கர்த்தர் பக்கம் ஒரு காலம் பாகால் பக்கம் ஒரு காலம் சொல்லி குந்தி குந்தி நீங்க நடப்பீங்கன்னா நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தீங்கன்னா கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார்னு சொல்லி எழுது. இப்போ கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் சொல்லி எழுது. இப்போ அவங்களை என்ன சொல்லணுமா? இந்த மாதிரி பரியாசக்கார கூட்டர்கள் என்ன பண்ணணுமா? கடிந்து கொள்ளுங்கள் சொல்லிதான் எழுதிருக்கு இல்லையா? இப்படி இருக்க கிறிஸ்து நமக்கு மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால், இன்னைக்கு இப்ப கேட்டீங்களா இந்த வசனம் எல்லாம், இவைகள் எல்லாம் நீங்கள் செய்தால் ஒரு காலமும் இடறி விடுவதில்லை. விழுவித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் சொல்லி நீதிமொழிகள் 12:12 எழுதி. அப்போ நம்ம நீதிமான ஆகணும்னா ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்கிறவனே நீதிமான். ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், தினமும் வேதம் வாசிக்கணும், அந்த வேதத்தின்படி நம்ம நடக்க பிரயாசப்படணும். அந்த மாதிரி நடக்கிறோமான்றதை முயற்சி செய்யணும். இப்படியே நம்ம பயிற்சினால முயற்சி செய்வோமானால் நாளுக்கு நாள் நம்ம குழந்தையா இல்லாம எழுந்து நடந்து கர்த்தரோட கைகளை பிடித்து நடக்கிற பிள்ளைகளா இருப்போம். நம்ம 4 பேரை தூக்கி நடக்கிற வைக்கிறவங்களா இருப்போம். நிச்சயமா கர்த்தருக்கு நம்ம பயனுள்ள பிள்ளைகளா இருப்போம். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே. இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக நன்றி. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு நாமத்தினால ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அப்பா, நீதி உள்ள தேவனே, இரக்கம் உள்ள தேவனே. அப்பா, அவங்களோட ஜெபத்தை கேட்டறலும் கர்த்தாவே. அப்பா, நாங்க இன்னும் அநேக குறைகள் உள்ள ஒரு பிள்ளைகளா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை நீதியின் பாதையில வழி நடத்துங்கப்பா. அப்பா, எங்களை உண்மையின் பாதையில வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் திடன் கொண்டு அதன்படி நடக்க எங்களை இடத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்குகிறான்ற சந்தோஷத்தை கேட்பதை காட்டிலும் வேற எந்த சந்தோஷம் பெரிதா இருக்குது இல்லை கர்த்தாவே. அதே போல உமக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாகும்படி நாங்கள் எல்லோரும் சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக எங்களை வழி நடத்துங்கப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. கேட்ட வசனங்களை நாங்கள் கேட்கிறவங்கள மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்களாக இருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise Lord, brother. Praise the Lord. Praise Lord. Praise the Lord. Amen. Praise the Lord.